இதெல்லாம் பள்ளியற பூஜையில கலந்துக்கும் போது நிவர்த்தி ஆகும். இதே காலையில திருப்பழி இறைச்சி நம்ம கோவில்ல சுமார் இப்போ ஒரு மாத காலமா 2-3 மாதமா இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணல, இப்ப நம்ம பண்றோம். இந்த பள்ளியற திருப்பழி இறைச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு என்னென்ன வேணுமோ, தொழிலா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், குழந்தை பேரா இருக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் காலையில திருப்பழி இடிச்சு நம்ம பூஜையில கலந்துக்கிட்டு அந்த கோமாதா பூஜை நடக்கும். அந்த கோமாதா பூஜையில நம்ம கலந்துக்கிட்டு சாமிய அந்த நேரத்துல நம்ம திறந்த உடனே, அதாவது ஜீவராசிகளை பார்க்கக்கூடியதுல நம்ம சாமி பசுமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டை நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது ஜீவராசிகளை தான் சாமி முதல்ல வந்து பார்ப்பாராம். அதனாலதான் முக்கியமா வந்து நம்ம பள்ளியற பூஜை திருப்பழி இடிச்சியில நம்ம மாட்டை கொண்டு வந்து பூஜை பண்றோம். அதாவது மகாலட்சுமி சுரூபமா, மகாலட்சுமி எந்தெந்த இடங்கள்ல இருக்கா அப்படின்னா பசுமாட்டுக்கு அதை கோஜலம் போடக்கூடிய அந்த சாணம் போடக்கூடிய இடத்துல தான் மகாலட்சுமி. அதே போல யானைக்கு முகத்துல இருப்பா. அதனால இந்த இடம் தான் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்கள். அதனாலதான் நம்ம வீட்டுல கந்திருஷ்டி பிரச்சனையா இருந்தா மாட்டோ, அதாவது யானையோட அந்த கண்ணும் இல்லைன்னா அதனுடைய முகம், அந்த ஆதி காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யானையோட தலையை மட்டும் சிலையா செஞ்சு முன்னாடி வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கான தாற்பயம் அதுதான். அதாவது பொம்மையா செஞ்சு வைக்கிறோமோ எதுவா இருந்தாலும் அது யானை அப்படிங்கிறது பொருட்படுது. அதனாலதான் அதை வச்சிருக்காங்க. திருப்பழி இறைச்சியில நம்ம கலந்துக்கும் போது எல்லா விதமான பிரச்சனைகளும் நமக்கு கட்டாயம் தீரும். அதனால இது வந்து நான் சொல்றது ஒரு வாய் வார்த்தையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கலந்துக்கும் பொழுது ஒண்ணும் பெருசா தெரியலனாலும் கலந்துக்க நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். இது வந்து நிதர்சனமான உண்மை. இது நான் என்னோட இங்க நான் பூஜை பண்றேன் நஞ்சுண்டேஸ்வரரை பெருமைப்படுத்துறதுக்காகவோ என்ன நான் வந்து பூஜை பண்றேங்கிறதுக்காகவோ நான் சொல்லல. எங்க நீங்க பண்ணாலும் எங்க போய் செஞ்சாலும் இங்க திருப்பழி இறைச்சி பண்ணக்கூடிய சிவாலயம் இல்ல, நம்ம கோவில் மட்டும்தான். பள்ளியற பூஜை பண்ணக்கூடிய கோவில் நம்ம கோவில் மட்டும்தான். அதனால இங்க வந்து எல்லாரும் கலந்துக்கோங்க. நீங்க எந்த ஜோசியரையும் பார்க்க வேண்டாம், எந்த மந்திரவாதியும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட்டாயம் நஞ்சுண்டேஸ்வரர் தருவார். அது அதாவது பழமொழியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி அந்த பேரை எடுத்தாங்களோ தெரியல, கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, நம்பினோருக்கு நலன் தரும் நஞ்சுண்டேஸ்வரர். இந்த வார்த்தைய ஒரு அணுவா அதை நாங்க யோசிக்கும் போது, அதை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தையில ஏதோ ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கு. அதாவது நம்பினவங்களுக்கு நலம் தருவார் அப்படிங்கிறது உண்மை. அதனால நஞ்சுண்டேஸ்வரர் நம்புங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தருவார். இதுல எப்படின்னா நாங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அலங்காரம் போடணுங்கிறது எங்க 2 பேருடைய பெரிய கனவு. இந்த மாதிரி பண்ணணும், சனி பிரதோஷமா இருக்கட்டும், இது ஏதாவது பிரதோஷமா இருக்கட்டும், என்ன பண்ணலாம்னு 2 பேர் பேசுவோம். இந்த பேசும்போது ஃப்ரூட்ஸ் போடலானா அப்படின்னு தம்பி சொன்னாரு. அதுக்கு உண்டான ஆட்கள்லாம் ஏற்பாடு பண்ணலாம், பேசலாம், பண்ணலாம் அப்படின்னு நேத்து முதல் கொண்டு நாங்கள் அதுக்காக மெனக்கெட்டு நைட்டெல்லாம் போய் எல்லாம் அலைஞ்சு மாலைக்காரங்களை போட்டு ராவடி பண்ணி எங்களுக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த உயிரை எடுத்து இப்படிலாம் பண்ணோம். ஆனா மாலை உட்கார வைக்கும் போது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா மாலை போட்டுட்டே இருக்கும்போது தான் நம்ம உள்ள இருக்கிற தலைவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு, அதாவது விளையாடுவாரு. அந்த நேரத்துலதான் நான் போட்டுக்க மாட்டேங்கிற மாதிரி குழந்தைங்க அடை பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும். கண்ணு விட்டு அழுந்த நாள்லாம் உண்டு. தயவு செஞ்சு மாலை போட்டுக்கப்பா அப்படின்ன காலம் உண்டு. அதனால ஒரு நாளும் எங்களுக்குள்ள ஒரு உறவா, ஒரு குழந்தையா, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, இன்னும் சொன்னா மாணிக்கவாசர் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு காதலியா எல்லாமே இருக்காரு. அதனால நீங்க அதை உணரணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நீங்க கலந்துக்கங்க. அதாவது கூட்டத்தோட கோயில்ல நம்ம எல்லாருமே போட்டுடலாம். இப்ப இவ்வளவு கூட்டம் வந்தது, இப்ப இவ்வளவு பேரு மானசீகமா ஆத்மார்த்தமா நம்ம கும்பிட்டோமா அப்படின்னா கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பேருக்குள்ள நம்ம எல்லாம் மனசார அதை மனசாகப்பட்டது ஒருநிலைப்படும். இப்ப என்ன சொல்றோமோ அதை கேட்கும். அதை கேட்ட உடனே அது உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணணுமோ அந்த ப்ராசஸை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். அதனால நம்ம பள்ளியற பூஜையை கலந்துக்கிட்டு இங்க திருமணமானவங்க அக்காங்கெல்லாம் இருக்காங்க, நம்ம அக்காங்க இருக்காங்க. நான் அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லக்கூடாது. அக்கா திருப்பதியில போய் செட்டில் ஆயிருக்காங்க. அந்த அக்கா தான் அவங்க வந்து திருப்பள்ளி எழுச்சியை பண்ணக்கூடியவங்களும் அவங்கதான். அந்த ஃபேமிலி தான் இன்ன வரைக்கும் திருப்பள்ளி எழுச்சிக்கு உண்டான செலவுகள், அபிஷேக பொருட்கள் எல்லாமே அவங்க குடும்பம் ஏத்துக்குது. காலையில பிரசாதத்துல இருந்து எல்லாமே பண்ணிடுறாங்க. காலையில 6 மணிக்கு டானு, அதாவது இங்க அலைஞ்சிட்டு காலையில நான் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா
தான் இருக்கும், முடியாது. அந்த அளவுக்கு இடுப்பு வலி இருக்கும். ஏன்னா அவ்வளவு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றதுக்குள்ள ரெண்டு கண்டுது. ஆனாலும் அவங்களுடைய ஒத்துழைப்புக்காக காலையில எந்திரிச்சு ஓடிடலாம். காரணம், நீங்க அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். சாமிய உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாமா தருவார். நம்பினோருக்கு நலம் தரும் நம்பிக்கையோடு இருங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, கீழே சிந்தாதீங்க. சாப்பிடலன்னா விட்டுருங்க. அந்த யூசர் டம்ளரை அங்க போய் உள்ள போய் டஸ்ட்பின்ல போடுங்க. சரியா? நன்றி.